ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபங்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்றோன்றதையும் பாருங்க. அதில என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். We have I is equals to integral x by e power x square dx. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. e பவர் x ஸ்கொயர்ன்னு இருக்கு. யூசுவலா இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது பவர்ல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ இல்ல மோர் தென் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன் பை குவாட்ராட்டிக் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருந்தா நம்மளால வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஐம் கோயிங் டு டேக் எக்ஸ் ஸ்கொயர் ஆஸ் லீனியர் வேரியபிள் தட் இஸ் கால்ட் டி. இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ யூஸ்வலா சப்ஸ்டிடியூஷன்ல நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dt by dx is equals to is 2x. The next step, okay, dt by 2 is equals to x dx. நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஸ்பெசிஃபிக்கா 2 மட்டும் இங்க கொண்டு வரீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்படின்னா, நல்லா கவனிங்க கொஸ்டினை. x dx வந்து நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கு, கரெக்டா? அப்ப x dx நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா அங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். அதனால தான் நான் வந்து x dx ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிக்கிறேன். அதனால தான் 2 வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன். ஓகே, so I is equals to I'll be getting 1 by 2 integral of இந்த x dx க்கு பதிலா என்ன போடலாம், dt போடலாம். இந்த e பவர் x ஸ்கொயருக்கு பதிலா e பவர் t போடலாம். நம்ம ரைட்? ஏன்னா x ஸ்கொயர்னா எடுத்தோம், t ன்னு எடுத்தோம். இப்போ இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், e பவர் மைனஸ் t அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ணா I'll be getting e power negative t by negative 1. Okay, because e power ax integrate பண்ணா we have a standard identity called e power ax divided by a. coefficient of x என்னவோ அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, சரி. இங்க நெகட்டிவ் ஒன்னுன்றதுனால நெகட்டிவ் ஒன்னை நான் டிவைட். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், இந்த நெகட்டிவ் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 1 by 2 e power t அப்படின்னு வரும். ஏன்னா e power negative t can be written as 1 by e power t. ஓகே, ஸோ இதோட நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு. ஓகே, கம்ப்ளீட்டா இன்னும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நம்மளோட கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறதுனால ஆன்சரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொடுக்கணும். ஸோ I is equals to negative 1 by e power 2 e power x square plus c. இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், c-ய ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட்டா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம ஐ மீன் மேத் ப்ராப்ளம நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் பாசிபிள். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.